வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 4-2ல் 12வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. tan a மைனஸ் tan b ஈக்குவல் டு எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. cot b மைனஸ் cot a ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன நிரூபிக்கணும்? cot ஆஃப் a மைனஸ் b ஈக்குவல் டு 1/x ப்ளஸ் 1/y நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? பாருங்க, முதல்ல கொடுத்து எடுத்து எழுதுவோமா? என்ன கொடுத்துருக்காங்க? tan 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 a மைனஸ் tan b இதோட மதிப்பு எக்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது என்ன இருக்கு பாருங்க, cot b மைனஸ் cot a ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பாருங்க, இந்த காட்டை நம்ம எப்படி எழுதலாம்? 1/tan எழுதலாமா? அப்போ 1/tan bன்னு எழுதலாம். மைனஸ் இந்த காட்டையும் 1/tan எழுதலாம். 1/tan a. சரியா? cot b 1/tan b எழுதிட்டோம், cot a 1/tan எழுதிட்டோம், ஈக்குவல் டு y. இப்போ பாருங்க, குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம். முதல்ல பகுதியை பெருக்குமா? tan b இன்ட்டு tan a, அப்படி இல்லைன்னா tan a இன்ட்டு tan b, ரெண்டும் ஒன்று தான். நம்ம பெருக்கலை தான் எழுதுகிறோம். tan b இன்ட்டு tan a-னாலும் tan a இன்ட்டு tan a ஒன்று தான். பகுதியை பெருக்கு, இப்போ குறுக்க பெருக்க போகிறோம். 1ஐயும் tan a-வையும் பெருக்குனா tan a மைனஸ் அப்படியே வந்துடும். 1ஐயும் tan b-யும் பெருக்குனா tan b. சரியா? ஈக்குவல் டு y. இப்போ பாருங்க, நமக்கு இந்த tan a மைனஸ் tan b-யோட மதிப்பு தெரியும். என்ன? எக்ஸு. அப்போ இந்த tan a மைனஸ் tan b-க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? எக்ஸ் போட்டுக்கலாமா? ஈக்குவல் டு y. பாருங்க, tan a மைனஸ் tan a இன்ட்டு tan b இங்கே வகுத்தில் இருக்கா? இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். அப்போ பாருங்க, tan a இன்ட்டு tan b. இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுதான் பாருங்க. tan a மைனஸ் tan b-க்கு மதிப்பு எக்ஸ்னு கொடுத்துருந்தாங்க, பிரதியிட்டோம். y அப்படியே இருக்குது, இது வகுத்துலேருந்து இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறிடுச்சு. இப்போ பாருங்க, y பெருக்கில் இருக்கு, அங்கே வந்தால் வகுத்தில் மாறுமா? அப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு tan a இன்ட்டு tan b. இதை வந்து அப்படி சைடை மாற்றி எழுதிக்கலாமா? எப்படி எழுதலாம் பாருங்க, tan a இன்ட்டு tan b ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய்ன்னு எழுதிக்கலாம். இந்த மதிப்பு நமக்கு தேவைப்படும். சரியா? இப்போ பாருங்க, கணக்கு வாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? cot ஆஃப் a மைனஸ் b ஈக்குவல் டு 1/x ப்ளஸ் 1/y. நம்ம முதல்ல cot a மைனஸ் b எடுத்துக்கலாமா? பாருங்க, cot ஆஃப் a மைனஸ் b ஈக்குவல் டு, காட்டுக்கு நமக்கு நேரடியாக ஃபார்முலா இல்லை, அப்போ நம்ம டேனை மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம்? 1/tan ஆஃப் a மைனஸ் b மாற்றியாச்சா? இப்போ பாருங்க, முக்கியமான ஸ்டெப்பு, ஈக்குவல் டு 1/tan ஆஃப் a மைனஸ் பிக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? tan a மைனஸ் tan b பை 1 ப்ளஸ் tan a இன்ட்டு tan b. இதான் ஃபார்முலா. எதுக்கு? tan ஆஃப் a மைனஸ் பிக்கு ஃபார்முலா. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 1 பெருக்கல் இந்த இந்த 1 அப்படியே எழுதிட்டு இந்த வகுத்தில் பெருக்கலாம் மாதிரி இது நாங்கள் அப்படியே தலைகீழ மாறும். பாருங்க, 1 ப்ளஸ் tan a இன்ட்டு tan b பை tan a மைனஸ் tan b. tan a மைனஸ் tan b. என்ன செஞ்சிட்டோம்? இந்த 1 அப்படியே எழுதிட்டு இந்த வகுத்தில் பெருக்கலாம் மாத்திரம் இது தலைகீழ மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், 1 கொண்டு பெருக்குனா இதே தான் வரும். அப்போ இந்த 1 பெருக்கலங்க எதுவும் ஆக போகிறது கிடையாது. ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இந்த 1 பெருக்கில் இருக்குது, இது அப்படியே தான் வரும். இந்த 1 பெருக்க எதுவும் ஆக போதில்லை, அதனால் விட்டுட்டோம். 1 ப்ளஸ் tan a இன்ட்டு tan b மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். tan a இன்ட்டு tan b-யோட மதிப்பு எக்ஸ் பை ஒய்ஏ. அப்போ அந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் பை ஒய்ஏ பை tan a மைனஸ் tan b கணக்கில் கொடுத்துருந்தாங்க பாருங்கள், முதல்ல கொடுத்துருந்தாங்க பாருங்கள். tan a மைனஸ் tan b-யோட மதிப்பு எக்ஸு. சரியா? அப்போ இந்த இடத்துல எக்ஸு ஈக்குவல் டு, இந்த இடத்துல 1ன்னா 1/1 குறுக்கு பெருக்கு எடுக்க போகிறோம். பகுதியில் எக்ஸ் தான், இந்த எக்ஸ் தான். 1ஐயும் ஒய்யவும் பெருக்குனா ஒய், குறுக்க பெருக்குங்க. 1ஐயும் ஒய்யையும் பெருக்குனா ஒய்யு, 1ஐயும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸு. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. ஈக்குவல் டு இந்த இடத்துல இந்த y ப்ளஸ் எக்ஸு
ஒய் ப்ளஸ் எக்ஸு பை ஒய் அப்படியே இருக்கட்டும். இந்த வகுத்தலை நான் பெருக்கலாக மாற்றுறேன். அப்போ இது என்ன ஆகும்? தலைகீழ மாறும். எக்ஸ்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் பை 1. இது தலைகீழ மாற்றினா 1 பை எக்ஸு, 1 பை எக்ஸ். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு பெருக்கிடலாம். 1ஐயும் ஒய் ப்ளஸ் எக்ஸையும் பெருக்குனா ஒய் ப்ளஸ் எக்ஸு பை ஒய்ஐயும் எக்ஸையும் பெருக்குனா ஒய் எக்ஸு இல்லைனா எக்ஸ் ஒய் எப்படினாலும் எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், முதல் உறுப்பு பை பகுதி ஒய் பை எக்ஸ் ஒய்யு, ரெண்டாவது உறுப்பு பை பகுதி எக்ஸு பை எக்ஸ் ஒய். நமக்கு எது கேன்சல் ஆகும் பாருங்கள்? ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆகுது. இந்த இடத்துல 1 இருக்கதா அர்த்தம். எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகி இந்த இடத்துல 1 இருக்கா. மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள்? ஈக்குவல் டு 1 பை எக்ஸு ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 1 பை ஒய். இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். 1 பை ஒய் என்பது நிரூபிக்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.